அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டிஎஸ்பி ரியல் எஸ்டேட் திண்டுக்கல். நாம் இப்போ பார்க்குற இடம் கோபால்பட்டி. கோபால்பட்டியிலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவில் 1 ஏக்கர் 70 சென்ட் மாந்தோட்டம் விற்பனைக்கு வந்திருக்கு. இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கோபால்பட்டியிலேருந்து 3 கிலோமீட்டர் தார் ரோடு பேஸு, ஒரு 250 மீட்ரு மண்பாதை வரணும். இதில் ஒரு 150 மரம் மாமரம் காப்பில் இருக்குது. 200 தென்னங்கன்று நட்டுருக்காங்க. அது இல்லாமல் சுற்றிலும் வாழை போட்டிருக்காங்க. குட்டரக வாழை போட்டிருக்காங்க. காப்பில் இருக்குது வாழை மரம். மாமரமும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஈல்டில் தான் இருக்குது. நல்லா ஒரு பராமரிப்பில் வச்சுருக்காங்க. ஒரு போர் இருக்குது. போர்லேருந்து தண்ணி பாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. சர்வீஸ் பணம் கட்டும் சர்வீஸ் தான், ஃப்ரீ சர்வீஸ் கிடையாது. தென்னை மரமும் நாட்டு மரம் கன்று தான் வச்சுருக்காங்க. நட்டு இப்போ தான் ஒரு 8 மாதம் அளவில் இருக்கும். இன்னும் கொஞ்சம் உரம் வச்சு பராமரிப்பு பண்ணால் தென்னங்கன்று சீக்கிரம் வர்றதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. மாமரமும் நல்லா மறந்துடுச்சு, பராமரிப்பு பண்ணி காப்பில் வச்சுருக்காங்க. இதில் ஊடு பயிராக நீங்கள் எதை வேர்க்கடலை போடலாம். மணல் கலந்த செம்மண் சரளை தான். ஊடு விவசாயம் பண்ணிக்கலாம். நம்ம திண்டுக்கல்லேருந்து 25 கிலோமீட்டர் தொலைவில் அந்த இடம் அமைஞ்சிருக்கு. கோபால்பட்டிக்கு 21 கிலோமீட்ரு, 3 கிலோமீட்டர் உள்ளே வரணும். நம்ம இடத்துக்கு அருகாமையில் ஊர் கிராமம் இருக்குது. எல்லா வகை மாமரமும் கலந்து வச்சுருக்காங்க. விலை பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரின் விலை 25 லட்சம் சொல்கிறாங்க. இடம் பிடிச்சிருந்தால் ரேட் பேசி குறைச்சிக்கலாம். நல்ல வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியா தான். இந்த இடத்த சுற்றிலும் தோட்டங்கள் அமைஞ்சிருக்கு. தோட்டத்து வீடுகள் அதிகமாக இருக்குது. நம்ம இடத்துக்கும் ஊருக்கும் அதிகபட்சம் 250 மீட்ரு தான். தனியாக ஃபார்ம் ஹவுஸ் கட்ட நல்ல ஒரு இடமாக அமைஞ்சிருக்கு. பண்ணை தோட்டமாக அமைச்சிக்கலாம். வேறு எதுவும் மாட்டு பண்ணை மாடு வளர்க்க நல்ல ஒரு இடமாக அமைஞ்சிருக்கு. இடம் பிடிச்சிருந்தால் கால் பண்ணுங்கள், நேரில் வாங்க, விசிட் பண்ணுங்கள். ரேட் பேசி குறைச்சிக்கலாம். டைரக்ட் சிட்டிங் தான். 2 பத்திரமா இருக்குது. இந்த இடத்துக்கு கையெழுத்து போட வேண்டியது ஒரே ஒரு நபர் மட்டும்தான். 2 பத்திரத்துக்கு சேர்த்து ஒரு நபர் தான் கையெழுத்து போட்டால் போதுமானது. இதில் நீங்கள் ஒரு தண்ணி தொட்டி கட்டி ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம். வாட்ரு சொட்டு நீர் பைப் மூலயமா தண்ணி பாய்ச்சிக்கலாம். அப்படி இல்லாட்டினா வாய்க்கால் முறையிலையும் பாய்ச்சிக்கலாம். இந்த ஏரியா பொறுத்த மட்டும் தண்ணிக்கு எந்த காலத்துக்கு பஞ்சம் வராது.